வெல்கம் பேக் டு யாஸ்ரா கேலரி. இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. மைதா பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதற்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். வீட்டில் உள்ள பொருளை வச்சு பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், குவான்டிட்டி அதிகமாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். 2 கப்பு மைதா, 1 கப்பு சீனி, 2 டீஸ்பூன் டால்டா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு ஏற்ப. ஃபஸ்ட்டு சுகரை எடுத்து மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துங்க. 2 கப்பு மைதாவை இதில் சேர்த்துக்கிறேன். பொடி பண்ணி வச்சிருந்த சுகரையும் இதில் சேர்த்துக்கிறேன். டால்டாவை சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு ஒரு சிட்டிக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்க. இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் போட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் அது நல்லது இல்லையே, நான் இப்போ சேர்த்துக்கல. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது சேர்த்து கொஞ்சம் பஃபியாக வரும். நான் வேணான்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதம் வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இது தண்ணி கூட நீங்கள் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கிங்க. எந்த அளவுக்கு டைட்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். அதனால தான். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு போதுமான எண்ணெயை ஊற்றிடலாம். நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். அது சூடான கேப்பில் நம்ம அதில் சின்ன ஷேப்பாக போட்டு வச்சிடலாம். நம்ம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை தொழுதுகிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க, இல்லை குறும்புத்தனம் ஏதாவது பண்ணுவாங்க. நமக்கு தொழுவையும் சரி இல்லை வேலையும் சரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த சமயத்தில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா அவங்க கருக்க முறுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். மீன் டைம் நம்ம வேலையும் முடிஞ்சு போயிடும். இதை நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாவு 2ஆக இருக்கிறதுனால நான் 2 உருண்டையாக எடுத்து நல்லா வளர்த்துக்கிறேன். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஓரங்களில் இப்போ நான் வெட்டிடுறேன். எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்க வேண்டியதுதான். இந்த ஷேப்பில் தான் வெட்டணும்னு இல்லை, நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட வெட்டிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஷேப் எப்படி வேணுமோ இருக்கட்டும். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம ஜீனி சேர்த்துருக்கிறதுனால அது இலவி போயிடும். அதனால் உடனே செஞ்சிடுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவும் செய்யலாம், குவான்டிட்டி அதிகமாகவும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளும் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை எடுத்துக்கலாம். கருக்க முறுக்குன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஷேப்பெல்லாம் போட்டுட்டேன். இதை ஒரு ஃபோக்கை வச்சு ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா உள்ளக்கெல்லாம் வேவும், அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி செய்கிறோம். ஃபோக்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறோம். இதை எடுத்து ஒரு தட்டையில் மாற்றிக்கிறேன். இதை டேரெக்டாகவும் பொரிச்சிடலாம். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி நான் ஒரு தட்டையில் வச்சு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்லா ஈவனாக திருப்பி போடுங்க. எல்லாம் ஒரு பக்கமாக செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். நம்மளுடைய சுவையான மைதா பிஸ்கட் ரெசிபி ரொம்பவும் சுலபமான முறையில் ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஆயிலில் எடுத்த உடனே கொஞ்சம் வதன்னு இருக்கும். என்னடா இது கிறிஸ்பியே இல்லையே அப்படி நீங்கள் பயந்துடாதீங்க. நல்லா ஆற விட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு இடையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொருண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
அது மட்டும் இல்லை, ஸ்வீட்டாகவும் இருக்குது, மொறுமொறுப்பாகவும் இருக்குது. வாயில் போட்ட உடனே கருக்கு முறுக்குன்னு சத்தத்தோடு கரைஞ்சே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.